ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 4Care அகாடமில நான் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு உங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அதுக்கான ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் தான் நான் இன்னைக்கு படிக்க போறேன். இதுக்காக நான் கிருஷோபாவை ஒதுக்கி எல்லாம் வைக்கல. அதுவுமே நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் பார்த்துக்கோங்க. நேத்திக்குள்ள வீடியோல பார்த்துருப்பீங்க. நான் டே 6 முடிச்சிருந்தேன். இன்னைக்கு நான் டே 6 7 படிக்கணும். அதை நான் ஓரளவுக்கு படிச்சு தான் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோல நான் அதை அப்லோட் பண்றேன். 4Care அகாடமில உள்ள ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் கஷ்டமா இருக்காது தியரி வைஸ். ஏன்னா 10th வந்து பாலிட்டி வந்து 3 லெசன் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் நம்ம ஏற்கனவே படிச்சது தானே, கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து 6th ஃபுல் புக் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே நான் கிருஷோபா ஷெட்யூலில் படித்ததுனால கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. இந்த 2 தான் இன்னைக்கு டெஸ்ட்டு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சம்பவமே எங்கே இருக்குன்னா மேக்ஸில் தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, எனக்கு மேக்ஸ்னாலே பிடிக்கவே செய்யாதுன்னு. அதை தான் இனி அடுத்து பார்க்கணும். மேக்ஸுக்கும் எனக்கும் எந்த அளவுக்கு ஒத்து போகும் நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லிங்க. அதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் எனக்கும் மேக்ஸுக்கும் எந்த அளவுக்கு ராசின்னு. போன குரூப் 4 எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸில் வந்து ஒரு கணக்கு எப்போவுமே நான் எது செஞ்சாலும் எனக்கு டேரெக்டாக ஆன்சர் வரவே செய்யாது. போன குரூப் 4ல் ஒரு சமுக்கு நான் செஞ்ச உடனே எனக்கு 0ன்னு ஆன்சர் வந்துட்டு பார்த்துக்கோங்க. நானும் பரவாயில்ல நம்ம தேறிட்டோம் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் போய் பார்க்குறேன். ஆப்ஷன்லேயும் 0வே ஆன்சர் இருந்துச்சு. சூப்பர்னு சொல்லிட்டு போய் மார்க்கும் பண்ணியாச்சு. வீட்டுக்கு வந்து பார்க்குறேன் கரெக்டாக நான் தப்பான ஆன்சரை போய் ஷேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக தப்பான ஆன்சரை ஷேட் பண்ணுற சம்பவம் உங்கள் யாருக்காவது நடந்துருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கொஞ்சம் மனசை தேத்திப்பேன், என்ன போல் 4 பேர் இருக்கீங்கன்னு. என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. எல்லாத்துக்குமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இது வந்து தப்பாகவும் இருக்கலாம், கரெக்டாகவும் இருக்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. தமிழ் புக் பேக் ஆன்சர்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. புக் பேக்கு பார்த்தீங்கன்னா நான் என்ன ஃபாலோ பண்ணுவேன்னா VVTNPSC அகாடமி தான். அவங்களோட வீடியோஸில் எல்லாமே லைன் பை லைன் எல்லாமே கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அவங்க வந்து புக் பேக் ஆன்சர்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து தான் நான் மார்க் பண்ணியிருந்தேன். இதுக்கு ஏதாவது அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, வேறு ஏதாவது சேனலில் வந்து புக் பேக் ஆன்சர் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சவங்க வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புத்தா TNPSC தமிழ் புக்கில் ஏதாவது டாபிக் உங்களுக்கு மிஸ் ஆகுதான்னு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்டிருந்தேன். அதுக்கு நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அயற்சொல் டாபிக் மிஸ் ஆகுதுன்னு. எனக்கும் அதே டாபிக் தான் இல்லை பார்த்துக்கோங்க. ஆனால் நிறைய பேருக்கு வந்து நிறைய பேஜஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியலை. தமிழுக்கு நியூ புக் அண்ட் ஓல்ட் புக் நான் முடிச்சிட்டேனா அப்படின்னு ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க. நான் போன குரூப் 4K பார்த்தீங்கன்னா முடிச்சு தான் வச்சிருந்தேன் நியூ புக் ஓல்ட் புக்கு. ஆனால் இப்போ நமக்கு வந்து சிலபஸ் மாற்றினதுனால இலக்கணம் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்குது. முன்னாடி நம்ம அதை தான் லேசாக படிச்சுட்டு போவோம். இப்போ அதை தான் நல்லா படிக்கிறதுனால கொஞ்சம் புதுசாக படிக்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு. கிருஷோபாவோட ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா அது 19 டேஸ் ஷெட்யூல் கிடையாது. அது 19 ஷெட்யூல் பார்த்துக்கோங்க. டிசம்பரில் ஆரம்பித்து மே மாதம் முடியக்கூடிய ஒரு பெரிய ஷெட்யூல் அது. அதை தான் நான் 19 நாளில் முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு படித்து பார்த்துட்டு இருக்கேன். அதை நான் முடிக்க முடியும்னு சொன்னதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே அதை படிச்சிருந்ததுனால ஓரளவுக்கு என்னால் முடிக்க முடியும்னு ஒரு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருந்ததுனால தான் நான் சொல்லியிருந்தேன். அதை பார்த்துட்டு நிறைய பேர் ஏதோ 19 டேஸ் ஷெட்யூல்னு நினச்சிட்டு நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது 19 டேஸ் கிடையாது, அது 19 ஷெட்யூலு. அந்த 19 ஷெட்யூலில் நான் இப்போ 7வது ஷெட்யூல் தான் படிச்சுட்டு இருக்கேன் பார்த்துக்கோங்க. ஆனால் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு 10 ஷெட்யூல் படித்ததுக்கு அப்புறமா அதை வந்து ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 11வது ஷெட்யூல்லேருந்து படிக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா நம்ம மனம் போன போக்கில் இப்படி போயிட்டு இருந்தோன்னு வைங்களேன், நமக்கு அப்புறம் எல்லாமே வந்து ஏதோ ஃபுல்லாக வந்து ரிவைஸ் ஆகாத மாதிரி இருக்கும். சும்மா படிச்சுட்டே போனாலும் கரெக்டாக இருக்காது பார்த்தீங்களா. அதனால் ஃபுல்லாக வந்து ரிவைஸ் ஒரு 10 ஷெட்யூல் படிச்சுட்டு அந்த 10ஐயும் ரிவைஸ் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் 11th ஆரம்பிக்கலாம்னு நினச்சிருக்கேன். நான் யூஸ் பண்ணுற இந்த ஸ்டடி டேபிள் எங்கே வாங்கியிருந்தேன், எவ்வளோ ரேட்டுன்னு ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. இந்த ஸ்டடி டேபிள் பார்த்தீங்கன்னா மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். ஏதோ 383 rupees நினைக்கிறேன். ரொம்ப முன்னாடி வாங்கினது பார்த்துக்கோங்க. நான் ஸ்டெனோ எழுதிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அந்த டைமில் வாங்கினது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்ல இருக்குது. குரூப் ஸ்டடிக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 20க்கு அப்புறம் இல்லைனா நெக்ஸ்ட் மந்த்லேருந்து நான் போடுறேன்.